ஜெப்டோவில் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் நான் வாங்கியிருந்த சில க்ராசரி திங்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் தான். 1 கேஜி வந்து 149 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இதில் எம்ஆர்பி 210 போட்டிருந்தது. இப்போ நான் அடுத்தடுத்து காமிக்க போகிற பொருள் எல்லாமே எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் இருந்தது. இதெல்லாம் கடையில் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தினை அரிசி, இது 1/2 கேஜி வந்து 48 ருபீஸ்க்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து வரகரிசி, அதுவுமே வந்து 1/2 கேஜி 60 ருபீஸ் என்னமோ, இது கொஞ்சம் ரேட் கூட இருந்தது. நெக்ஸ்ட் வந்து குதிரைவாலி அரிசி, இது வந்து ஒரு 58 ருபீஸ்க்கு கிடச்சிது. எம்ஆர்பியை விட எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சம்பா ரவை, இது வந்து 40 ருபீஸ் சம்திங் நினைக்கிறேன். சரியா ரேட் வேறு மறந்துருச்சு. ஸோ 40 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வெள்ளைப்பொடி, வெல்லம் வாங்கி இடித்து செய்கிறதுக்கு செம்ம சோம்பேறியாக இருக்குது, டைமும் இல்லை. ஸோ வெள்ளை பொடியாக வாங்கிடலான்னு பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. இந்த பேக்கேஜே செம்ம ப்ரீமியமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒயிட் சனா, இது கடையில் வாங்குகிற ரேட் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு என்ன வாங்கியிருந்தேன், இந்த சிறுபருப்பு, இதுவுமே கடையில் வாங்கினதை விட ஒரு 5 ரூபா அந்த மாதிரி கம்மி ரேட்டில் இருந்தது. இது வந்து அவல் 1 கேஜி என்ன ரேட்டுன்னு சொல்லி மறந்துட்டு எடிட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த உளுத்தம்பருப்பு வந்து 1 கிலோ வந்து 113 ருபீஸ்க்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி, அது வந்து 48 ருபீஸு, 1/2 கேஜி இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபார்ச்சூன் 1 லிட்டர், அது கடையில் வாங்குகிற ரேட்டு தான் ஆயிலு. இந்த ஐடன் சிக் பிஸ்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 23 ருபீஸ். இது வந்து கடையில் நீங்கள் 30 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு 23 ருபீஸ் ஆஃபரில் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர், இந்த பிராண்டு தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. இதுவுமே சம்திங் 40 ருபீஸ் சம்திங் தான், 38 40 தெரில, அந்த ரேட்டு பக்கம் தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் வாங்கினதுனால 1 ருபி ஆஃபரில் வந்து 1 கேஜி எனக்கு வெங்காயம் கிடச்சிது. ஸோ நம்ம 1 கேஜி எந்த திங்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து அன்றைக்கி வெங்காயத்தை சூஸ் பண்ணேன்.